சினிமா விமர்சகர் நீங்களே சொல்றீங்க. சினிமா விமர்சகர் அரசியல் பேசுறாருன்னு சொன்னா அநேகமான பொய்கள் தான் இருக்கும். திமுக ஆதரவாளரா இருப்பாரு. அப்ப திமுக ஆதரவாளர் எல்லாரும் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு சீமான் மீது பாஜக பி டீம் அப்படின்றது தான். ஏன்னு சொன்னா ஒன்று பிஸ்மி பாஜகனுடைய பி டீம் சீமானு சொல்றாருன்னு கேள்வி எழுப்புறீங்க. இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு என்ன பண்றீங்க? திமுக தலைவரை சந்திச்சது அதிமுக ஓட்டுகள் தெரியணுன்றதுக்காக சந்திச்சாருந்தீங்க. அப்போ ரெண்டுத்துல எதுனா ஒண்ணுதான் நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். ஒரு நீண்ட கால ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்பட்டார். அந்த கொள்கைக்கு இடையூறாக தான் விஜய் வரவில்லை. அதுக்கு முன்னாடி இதே வாய் தானே விஜயை பாராட்டினார், சும்மா தானே பாராட்டினார். இப்போ ஏன் இருக்காருன்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு புது விவேகானந்தத்தை பேசும்போது கோவம் வருது. அதை ஏறி அடிக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். கொள்கை ரீதியாக இருக்காது. கொள்கை ரீதியாக இருக்கணும் பாதுகாப்பு, ஏன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், நாளைக்கே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கற்பனையில் விஜய் மாரி சீமான் அரசியல் பண்ணல. இதை நீங்கள் தெளிவாக இருக்கு. தொலைநோக்கு பார்வையோட தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து தமிழகத்தில் அரசியல் களம் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய நேம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. பாஜகவுடன் சீமான் அவர் ரகசிய டீல் போட்டிருக்காரு. 2026 தேர்தலில் பாஜக ஆதரவாக சில நிலைப்பாடுகளை எடுக்க உள்ளார் அப்படின்ற மாதிரி பிஸ்மி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? யாரு பிஸ்மின்னா யாருன்னு தெரியல. வலைப்பேச்சு பிஸ்மி சார், சினிமா விமர்சகர். சினிமா விமர்சகருக்கு கரெக்டாக இருக்கும். அவர் அரசியல் பேசுறது அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஏதாவது அடிச்சு விடுங்க, திமுக அனுதாபியாக இருப்பார், அதனால அப்படி சொல்கிறாரு. அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறத ஏற்றுக்கல அப்படின்றீங்க? இல்லை, உண்மை. அவர் சினிமா விமர்சகர் நீங்களே சொல்கிறீங்க. சினிமா விமர்சகர் அரசியல் பேசுகிறாருன்னு சொன்னால் அநேகமான பொய்கள் தான் இருக்கும். அதுக்கு திமுக ஆதரவாளராக இருப்பார். அப்போ திமுக ஆதரவாளர் எல்லாரும் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு சீமான் மீது பாஜக பி டீம் அப்படின்றது தான். ஆனால் திமுக பாஜக கூட எந்த விதமான கள்ள உறவு வச்சிருக்கிறதுன்னு சொல்லி எதுவுமே இதுவரையும் யாருமே பேசினது இல்லை. இதை இப்போ பேசுகிற இதே பிஸ்மியாக இருக்கட்டும், அல்லது செந்தில் வேலாக இருக்கட்டும், அது திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அத்தனை நெறியாளர்களையும் நீங்கள் பாருங்கள். திருப்பரங்குன்ற விஷயத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்ட விஷயத்தை பற்றி யார் பொதுவெளியில் பேசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இது பேசுகிறாங்கன்னா ஓரளவுக்கு லாஜிக்காக நியாயம் இருக்குதுன்னு நம்ம உள்வாங்கலாம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் அப்பட்டமான பாஜக ஆதரவு நிலையை திமுக எடுத்து அது முஸ்லீம்கள் காலங்காலமாக அந்த தர்காவுக்கு போய் அங்கே நேர்த்தி கடன் செலுத்திட்டு வந்தது ஒரு தடை விதிச்சது யார்? திமுக தானே. அதை பற்றி யாராவது பொதுவெளியில் பேச சொல்லுங்கள். ஏன் பேச மறுக்கிறாங்க? அப்போ பேசக்கூடிய நபர்கள் இவங்க எப்படி சீமானை பாஜக பி டீம்னு சொல்கிறாங்க. அதே திமுக பாஜகவுடைய பி டீமாக செயல்படுதுன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கு இல்லை, சில விஷயத்துக்கு செயல்பட்டது அதை சொல்லுங்கள். ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? இப்போ சமீபத்தில் கூட முதல்வர் டெல்லிக்கு போனார். எதுக்கு போனார்? நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாரு. அங்கே கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? 2047க்குள்ளே இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாற்றத்துக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையுடன் நம்முடைய பாரத பிரதமர் மோடி செயல்பட்டுட்டு வர்றாரு, அர்ப்பணிச்சுட்டு வர்றாரு. 2047 வரைக்கும் யார் உயிரோடு இருக்காங்கன்றது வேறு விஷயம், புரியுதுங்களா? அப்போ வானளவியை புகழ்த்திட்டு வந்தது யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாஸ்கோவில் போய் கனிமொழி போய் அவர் பிரைம் மினிஸ்டர், எங்கள் பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி வானளவு புகழ்ந்துட்டு வந்தது யார்? ஏன் அதெல்லாம் பிஸ்மியை பேச சொல்லுங்க. பேசிட்டு இதை பேசினார்னா லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். அப்போது இதை மட்டும் பேசுகிறாங்கன்னா இது திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய வாயாக தான் நான் பார்க்க முடியுமே தவிர ஒரு நடுநிலை கருத்தாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் சார், குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்திச்சுட்டு வந்த பிறகு பல கட்டுக்கடைகள் எழத் தொடங்கியது. அதில் குறிப்பாக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணி போயிடக்கூடாதுன்னும், அதை பிரிப்பதற்காக நான் திமுக கடுமையாக எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எதுவும் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க விடயத்தை விடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நிலையை எடுத்துகிட்டு என்கிட்ட கேள்வி எழுப்புங்க.
ஏன்னு சொன்னால் ஒன்று பிஸ்மி வந்து பாஜகனுடைய பேட்டியும் சீமானும் சொல்கிறாருன்னு கேள்வி எழுப்புறீங்க. அவரு தான் சொல்லியிருக்காரு, ரெண்டுத்தையுமே அவர் தானே சார் சொல்கிறாரு. நடுநிலையாக நீங்கள் தானே கேட்டீங்க. சரி, இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? திமுக தலைவரை சந்திச்சது வந்து அதிமுக ஓட்டுகள் வந்து தெரியணுன்றதுக்காக சந்திச்சாருன்றீங்க. அப்போ ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். அவர் வந்து தந்தை அண்ணன் இறந்துட்டாரு, அதுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்கோம் வாங்க முதல்வர் சந்திக்கலான் போது அப்போ வந்து இதுதானே தமிழகத்தில் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அறத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? யார் ஜெயலலிதா இறந்த போது கூட திமுகவினுடைய முன்னோடிகள் கூட நீங்கள் இறக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை, உங்களோடு சண்டை போட வேண்டும் என்று தான் நான் இருந்தோம் கலைஞரே சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி எம்ஜிஆர் சாகும்போது முதல்ல போய் மாலை போட்டு வந்து கலைஞர் தானே. அப்படி ஒரு பாரம்பரியமான தமிழக அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக பார்த்துட்டு போனோம் தவிர அதில் அரசியல் விளையாட்டு விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை ஏன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது இல்லை சார்? ஸ்டாலின் ஏன் சந்திக்கிறாங்கன்னா அதான் அங்கே போயிருக்காங்க, சொல்லியிருப்பாங்க வாங்க முதல்வர் இருக்கார் பாருங்க அப்படின்னு போயிருக்கலாம். இல்லை அப்படியே வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக கூட இருக்கலாம். சரி முதல்வரை சந்திச்சுட்டு வருவான்னு. அதில் உள்கூத்து என்ன இருக்குது? அதை விட்டுட்டு டெல்லியில் வந்து அவருக்கு அந்த விஜயலட்சுமி கேஸ் வருது, அதை தடுக்கிறதுக்காக போனார், அல்லது அதிமுக ஓட்டை வந்து டிவைட் பண்ணுறதுக்காக போனார். இப்படியெல்லாம் கட்டுக்கதைகள் வந்து சரியில்லை. பேசி பார்த்துட்டு வந்தார், அடுத்த நாளே வந்து திமுகவை அந்த கிழிக்கிறாரு. பார்த்தீங்களா இல்லையா? நிச்சயமா. அப்போது வந்து பார்த்துட்டு சமரசமாக இருந்தாங்கன்னா அந்த கிழிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சார் இப்போது அதுக்கப்புறம் பல பேச்சுக்களில் இன்னொன்று முக்கியமான ஒன்று விடயம் வந்து திமுகவை தாக்குறது வந்து குறைஞ்சிருச்சு, தாவேக்காவை தான் வந்து பெருசாக தாக்குறாங்க நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுறாங்க. எங்கெங்க திமுகவை தாக்குறது குறைஞ்சிருக்கு? ஒரு விஷயத்த சொல்லுங்கள், இந்த இடத்துல திமுகவை தாக்கணும், அதை விட்டுட்டு இவர் வந்து தாவேக்காவை தாக்கிட்டு வந்துட்டாருன்னு திமுகவை வந்து அடித்து துவைக்கிறாரு. ஊடால இந்த சலம்பலையும் தூக்கி துவைக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இது ஊடால வந்துட்டு நான் இப்படியே நான் அப்படி நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன்னு சொல்லும்போது அதையும் தூக்கி துவைக்கிறாரு, அவ்வளோதான். அதை ஊடகங்கள் வந்து திமுக ஊடகங்கள் வந்து அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க. விஜயை தாக்குறது மட்டும், திமுகவை தாக்குறது வந்து அவங்க ஹைலைட் பண்ணல. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது நம்ம உள்வாங்கணும். அதை விட்டுட்டு ஏதோ திமுகவை போய் முதல்வர் சந்திச்சுட்டு வந்த பிறகு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஆனால் சீமான் அவர்களும் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு சார், இவ்வளோ நாள் வந்து நான் மெயின் எதிரி கூட மோதிட்டு இருக்கேன், குறுக்க நீங்களாக வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்திற்கும் இடையான போர் தான் இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாருல்ல? இல்லை, அது வந்து ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க திமுகவை துவைக்கிறாரு, புரியுதுங்களா? அதை போடல, அதை துவைச்சிட்டு அதன் பிறகு அது என்ன புதைக்குழு, செம்மணி புதைக்குழி விஷயத்தை எடுத்து டாபிக் எடுத்துட்டு திமுகவை காங்கிரஸை வச்சு கிழிக்கிறாரு. பேசும்போது ஊடால தாவேக்காவின்னு சொல்கிறாரு. இது லட்சிய கூட்டணி, ரசிகர் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்கும் பேசுகிறார். அப்போ அது மட்டும் நீங்கள் பேசு பொருளாக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசுறது ஏன் பேசு பொருளாக்க மாட்டேன்றீங்க? அது பேசாமல் முழுக்க விஜயே தாக்கி பேசுனா நீங்கள் சொல்கிற மாதிரி லாஜிக்காக நம்ம யோசிக்கலாம். அப்படி குறிப்பாக அந்த மூணாவது இதத்தை வந்து தக்க வச்சுக்கணுன்ற ஒரு இருப்பு அவருக்கும் இருக்குல்ல சார்? 2026 தேர்தலில் வந்து ஏங்க மூணாவது இடத்து தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் அவர் என்ன இப்போ ஓட் பேங்க் குறையுன்றீங்களா சீமானுக்கு? எனக்கு தெரியல சார். கூட தான் செய்யும் பாருங்க. இல்லை, அந்த இதத்தை வந்து பாதுகாத்துக்கணுன்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் அவர் இருந்தால் பாதுகாக்கணும். அவர் என்னங்க விஷயம், அவர் கொள்கை ரீதியாக இருக்காரு. கொள்கை ரீதியாக இருக்கணும் பாதுகாப்பு. ஏன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், நாளைக்கே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கற்பனையில் விஜய் மாரி வந்து சீமான் அரசியல் பண்ணல. இதை நீங்கள் தெளிவாக இருங்க. தொலைநோக்கு பார்வையோட தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து தமிழகத்தில் வந்து அரசியல் களம் பண்ணுறாரு. அவர் இன்றைக்கே வந்து வெற்றி பெறணும், இன்றைக்கே இது பண்ணணும், அமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னால் அவர் எதனா கூட்டணி கூட போகலாம். 10 ஓட்டு வச்சுருக்கவங்களுக்கு குறைஞ்சி 50 சீட்டு கொடுப்பாங்கல்ல? நிச்சயம் கொடுப்பாங்க. ஒரு 50-100 கோடி காசும் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நல்லாவே இருக்கலாம். அவர் கூட இருக்கிற முக்கியமான நபர்களெல்லாம் எம்எல்ஏக்கள் ஆக்கலாம் இல்லை, எம்பிக்கள் ஆக்கலாம் இல்லையா? பட் அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. நம்ம ஒரு நீண்ட கால ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு வர்றார். அந்த கொள்கைக்கு இடையூறாக தான் விஜய் வரப்பில்லை. அதுக்கு முன்னாடி இதே வாய் தானே விஜயை பாராட்டினார்.
சீமான் தானே பாராட்டியிருந்தாரு. இப்போ ஏன் எதிர்க்காருன்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு புது விவேகானந்தத்தை பேசும்போது கோபம் வருது. அதை ஏறி அடிக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சார் இப்போது நீங்கள் இப்போ 2026 தேர்தல் முடிவில் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். 1வது இடம் திமுக, அதிமுகவில் 2வது இடம் அந்த திராவிட கட்சிக்குள்ளே போகுது. 3வது இடம் வந்து நாம் தமிழர் இல்லாமல் அந்த இடத்துல தாவேகா வருதுன்ற பட்சத்தில் பொதுமக்கள் மத்தியில் வந்து விஜய் வருகையால் சீமான் அவர்கள் வந்து வலுவிழந்துட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிடக்கூடாதுன்றதுனால தான் சரி நம்ம 3வது இடத்தை தான் முதல்ல பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளோட. நான் சொல்கிறேன் 3வது இடத்துக்கு விஜயே வரட்டுங்க. அதுக்கப்புறம் அரசியல் விஜயில் இருப்பானா? விஜய் வந்து முதல்வரானா இருப்பாங்க அரசியல். இல்லை கமலஹாசன் மாரி காணாமல் போயிடுவானுங்க. இருக்க மாட்டாருன்றீங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் இது கூத்தாடிகள்லாம் அவ்வளோதாங்க. சிரஞ்சீவிலேருந்து பாருங்கள், 16 சீட்டு எடுத்தாங்க, 16% ஓட்டு வாங்கினாங்க. நிச்சயமா எலெக்ஷன் முடிஞ்சோம்னா ஆட்டத்தை கழிச்சு போய் காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க. பார்த்தோம். அதே மாதிரி தான் கமலஹாசன் என்னாச்சு, 3-4% வாங்கினாரு. ஏன் அவர் நின்று ஒரு 2 பொது தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா அவருக்கு உண்டான ஓட்டு விகிதாச்சாரமும் அவரை நம்பி வந்த நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய நல்லா இருந்திருக்குமா இல்லையா? டபக்குன்னு போய் காலில் வந்து திமுக காலில் வந்து ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் தான் சார் பண்ண கூட இருக்கிறவங்களாம் அவரை கழட்டி விட்டாங்க. அதனால அவர் போய் சேர்ந்தாரு. அதேதான் விஜய் இன்னொன்னு சொன்னாரு, நீங்க பாத்துருப்பீங்களே, மக்கள் வந்து என்ன ஆதரிக்கல, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்லாம் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் சொல்றேன். நான் விஜய் கதையும் அதுதான், விஜய் கதையும் அதுதான் ஆகும். மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. சீமானுக்கு வந்து 1% கூடி அவர் 4வது இடத்துக்கு போனாலும், உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் அரசியல் விட்டு போயிடுவாரா? இல்ல. கட்சியை கழிச்சிட்டு திமுக போய் சேர்ந்துருவாரா? இல்லை அதிமுக போய் சேர்ந்துருவாரா? மாட்டாரு. மக்களோட மக்களாக நிற்பார். அப்போ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள அரசியலே நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக இப்போ சமீப காலமாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் வந்து செட் ஆகிட்டு இருக்கு. சீமானவர்களே 234 தொகுதியிலையும் வந்து தனித்து தான் போதிதுன்னு சொல்லிட்டு பல தொகுதிகளை கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு வராரு. மறுபுறம் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அவர் நிச்சயம் இடம் பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் வந்து பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து செட் பண்ணிகிட்டே வராங்க. சீமானவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜனவரி மாதம் என் மாநாட்டில் நான் அறிவிப்பேன் என் முடிவை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் இந்த நெரேட்டிவை ஏன் செட் பண்ணிட்டு வராங்கன்ற ஒரு கேள்வி எழுதுங்க சார். மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுன்னா, ஒரு கால் பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரா சீமான், போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அதில் வந்து கொள்கை ரீதியாக உள்ள இளைஞர்கள் விலகுவாங்க. இதுக்கு தான் இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான். விலகினாலும் அந்த எலெக்ஷன் இந்த ஓட்ஸ் போடுறப்போ தெரிஞ்சிடும்ல சார், எப்படி தனித்து தான் நிற்கிறாருன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அதுதாங்க தனித்து நிற்கிற அப்போ தெரியுங்க. இப்போ அந்த ஒரு தொடர்ந்து ஒரு பொய்யை கூட திரும்ப 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 சொன்ன உண்மையாயிடும் இல்லையா? அந்த மாதிரி லாஜிக்காக இந்த ஊடகங்கள் அப்படி ஒன்று வச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப அப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு வராங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. சீமானு பாஜக கூட்டணியும் போக மாட்டாப்புல, அதிமுக திமுக கூடவும் கூட்டணி போக மாட்டாப்புல, காங்கிரஸ் கூடவும் கூட்டணி போக மாட்டாப்புல, காலம் முழுக்க தனியாக நிற்பாப்புல. அவர் தலைமையிலான கூட்டணி வரும்ன்றீங்களா? தனியாக நின்று ஒரு 20 விழுக்காடு அவருக்கு நாம் தமிழ் கட்சிக்குன்னு வந்த பிறகு அப்போ ஒற்றை கருத்துள்ள பல கட்சிகளை அவர் கூட சேர்த்துக்குவார். அதுக்கு முன்னாடி யாரையும் சேர்க்க மாட்டார், இவர் யார் கூடவும் போய் சேர மாட்டார். இது தெளிவாக பதிவு வச்சிங்க, புரியுதுங்களா? 1000 பேரில் 1,00,000 பேரில் கோடி பேர் நின்று கூட சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவருடைய மென்டாலிட்டி எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து யார் கூட கூட்டணி வைக்க போக மாட்டார், அவர் கூட யாரையும் கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டார். அவருக்கு ஒரு 15 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு வரும்போது நிச்சயம் ஒற்றை கருத்துள்ள தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் வேணா வந்தாலும் அவர் ஏற்றுக்குவார். அவ்வளோதான். ஆனால் 20% சார், இப்போது திமுக அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 25% வந்து பிரிச்சுக்கிறாங்க. மிச்சம் ஓட் போடாத ஒரு 20% இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 30% தான் வந்து மீதி இருக்கக்கூடிய தனித்து நிற்கக்கூடிய கட்சிகளை வந்து பிரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் 20% ரொம்ப பெரிய நம்பர் இல்லை சார். இல்லை, அது ஒன்றும் பெரிய கம்பல்சரி இல்லை. அப்படி நினைச்சிருந்தா திமுகன்ற ஒரு கட்சியை உருவாயிருக்காரு. போட்டிகள் குறைவு இல்லை சார். அப்போ ஆனால் போட்டிகள் இந்த அளவுக்கு போட்டிகள் இருட்டும் இல்லாமல் போட்டோம். என்ன சொன்னாங்க? என்ன அந்த நேரத்தை திமுக ஆரம்பித்து தேர்தல் காலத்தை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் வந்து டெபாசிட் காலி ஆகிடும். ஏதோ பேச்சு, மேடை பேச்சு, அண்ணாவது கலைஞர் இவிகே சம்பத் மேடை பேச்சு மட்டும் வந்து வெல்ல முடியாது அப்படின்னு கணங்கள்லாம் பேசணும் தான் செய்யறாங்க. அது மீறி தானே திமுக அமோக வெற்றி பெற்று இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழும். முதல் மாநில கட்சி
மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது வேற எந்த மாநிலத்தில். அதன் பிறகு தான் நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து மாநில கட்சிகள் ஆதிக்கம் வந்து செலுத்துறதுக்கு இறங்கிச்சு. அதுக்கு தமிழ்நாடு தானே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சு ஆரம்பிச்சுக்கிட்டது. அப்போ இதை தானே சொன்னாங்க. அதனால் வந்து சீமானுக்கு வந்து இந்த முறை வந்து சீமானுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது. என்னுடைய பார்வையில் நல்லா தெரியுது. எந்த தள ஆதரவு சொல்றீங்க? அதாவது திமுகவை தவிர மற்ற எல்லாருமே சீமானை ஆதரிக்க தான் இங்கே செய்கிறாங்க. குடும்பங்களில் கூட ஆதரிக்கிறாங்க. புதுதள வாக்குகள் சொல்கிறீங்களா? ஆமாம், மக்களே சீமான் வந்து பேசுகிறாப்புல எல்லாமே நீ சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க. வயசான கிழவிலேருந்து வயது பெண் வரையிலும் சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க. ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற ஒரு அரசியலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலை உருவாக்கி வச்சிருக்காப்புல. அது ஓட்டுகளை மாற்றினா அப்போ விஜயோ இல்லை திமுகவோ அதிமுகவோ முன்னாடி நிற்காது. அது மாறாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? மாறிச்சுன்னு ஆனால் இதுக்கே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகிருக்குல்ல சார் 8% வர்றதுக்கு அரசு. ஆகட்டுங்க. இவ்வளோ போட்டி இருந்த மத்தியிலையும் வந்து இதுவரையிலையும் வந்து தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையிலே அரங்கத்தில் வச்சு நடத்திட்டு இருந்து நீ பொது வழியில் பேசு பொருளாக்கி இருக்கு இல்லைங்களா? நிச்சயமா அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ இது கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும். நிச்சயமா சார். ஆனால் இப்போது சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜயை மையப்படுத்தி பல டிபேட் ஷோக்கள் வந்து நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. மீடியா ஃபோக்கஸ் மொத்தமாக அவர் பக்கம் வந்து திருப்பி காட்டுறாங்க. மறுபக்கம் வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றும் சீமானுக்கு உரிய அங்கீகாரம் வந்து அந்த தொலைக்காட்சிகளில் வந்து தராமையே இருக்காங்க. இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கார்பரேட்டு தான். அது விஜய்க்கு ஆதரிச்சாவோ திமுக ஆதரிச்சாவோ அதிமுக ஆதரிச்சாவோ கார்பரேட்டு எல்லாமே நீ கார்பரேட் அரசியலாக மாறி போயிடுச்சு. அதுக்கு நடுப்புற மக்கள் அரசியலாக சீமான் தான் பண்ணுறாங்க என்னுடைய பார்வை. இப்போ குறைஞ்சி பாரு இந்த தேர்தலில் திமுக ஒரு 5000 கோடி செலவு பண்ணுமா இல்லையா? நிச்சயம் பண்ணுவாங்க. அதிமுக அதுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம். விஜய் கூட பண்ணாமல் இருக்க மாட்டான். சீமான் என்ன பண்ணுவார்? அவங்க தொகுதியை நிற்கிறது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அந்தந்த வேட்பாளருக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி கடனோ காட்சி வாங்கி அவங்க அந்த பிரச்சாரத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. இருக்காது இல்லைங்களா? பிரச்சாரத்துக்கு அவ்வளோ ஆகிடும். ஒரு தொகுதி முழுக்க அவங்க போடுற துண்டு பிரசங்களை வீடு வீடாக போய் விநியோகம் பண்ணுறதுக்கு குறைஞ்சி 50 லட்ச ரூபாய் ஆகிடும் இன்றைக்கி இருக்கிற சூழல். இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. அப்போது அந்த தொகை அவங்களால பெரட்டி அவங்க அந்த தேர்தலை சந்திக்கிறது பெரிய உதரக்கும்பா இருக்கும்போது அப்போ இன்றைக்கி திமுக இறங்கிடுச்சு. அங்கங்கே வட்டம் தொகுதி வார்டு பூத் வாரியாக வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பொருளை கொடுக்குறது, பணம் கொடுக்குறது, எல்லாமே இறங்கிட்டாங்க. திமுகலாம் வந்து கேட்டால் நாங்கள் வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்கோம், அந்த நல்லாட்சிக்காக மக்கள் சான்று மறுபடியும் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணணும். பயந்தான் தோற்றுருவோமோ. இப்போவே இறங்கிட்டாங்க. அது செலவு பண்ணி ஃபுல்லாக காசு இப்போவே இறங்கிட்டாங்க. எங்கேருந்தா அவங்களுக்கு தான் கொள்ளடிச்சு வச்சுருக்கானுங்க. நிச்சயமா சார். இது தொடர்ந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் வந்து இப்போ திமுகவில் வந்து எழ தொடங்கியிருக்கு. முதல்வர் வந்து மருத்துவர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. எப்போவுமே டிரைவர் தான் அதை ஓட்டிகிட்டு வருவாங்க அவரோட அந்த காரை. பட் அதுக்கு மாறுதலாக வந்து சபரீசன் வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த ஒரு விடயம் வந்து கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயம்? அது என்னங்க சந்தேகம்? ஹாஸ்பிட்டல் ஊர்ஜிதமானதுன்றீங்களா? இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இப்போது எனக்கு உடம்பு முடியல, என் பிள்ளை நான் ஓட்டு வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஓட்டு வாங்கணும். பட் அந்த காருக்கான ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல சார். அவங்க தான் ஒரு ட்ரெயின்டு டிரைவர்ஸ் தான் ஓட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுதான் இப்போ சபரீசன் இல்லை சபரீசன் ஓட்டு வந்து யாருடைய காரு? அரசு வாகனத்தை ஓட்டினார்னா தப்பு தான் அது. ஏன்னா அரசு வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசு ஊழியர் தான் ஓட்டணும். புரியுதுங்களா? அரசு ஊழியர் ஓட்டாமல் தனிநபர் ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை. பட் அவர் எந்த காரில் வந்தாருன்ற நான் பார்க்கல. நான் ஓகே சார். ஆனால் அது ஓட்டுனது பெரிய விஷயம் இல்லைன்றாரு. சர்வசாதாரணமாக நடக்கிறது. அது டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது சரி நான் அப்போ பேசிக்கிட்டே நான் போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் எதுக்கு பெரிய விவாத பொருளாக்கணும்? ஆனால் ஆல்ரெடி விவாத பொருளாக ஆயிடுச்சு சார். ஆக்குறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம். வேறு யாரா இருந்து ஓட்டினா நம்ம உட்காந்து பேசணும், டிரைவர் கேட்பாரு. ஆனால் நம்ம 2 பேரும் பர்சனலாக பேசுவோம். 1000 விஷயம் இருக்கு இல்லையா? அடித்து வச்சு கொள்ளையே காசை வந்து எங்கே வைக்கணும், வர தேர்தலில் எப்படி யார் யாருக்கு கொடுத்து எப்படி செலவு பண்ணணும் அப்படிலாம் விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இது போல் கார் பயணத்தில் தான் அவங்க பேசிக்க முடியும். அதனால் பேசி வந்திருப்பாங்க. அதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு. சரிங்க சார். இதை தொடர்ந்து
சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதன சக்திக்கு கூட வந்து எப்போவுமே பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து மோடி வருகையின் போது மேடையில் அவர் கூட மேடையை பகிர்ந்தது வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவரோட இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? வெறும் எம்பி அதனால் நான் நின்னேன் அப்படின்ற மாதிரி விசிகா வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விடயத்தை? நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அரசு முறை நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது தவிர்க்க முடியாதுன்னாலும் இதே மாரி தானே மற்றவங்களும் செய்யலாம். மற்றவங்க செய்யும்போது தானே குத்துது குடையுதுன்னு நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. இந்த மாதிரி விழாக்கள்லாம் நாங்கள் தவிர்க்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் ஏற்றுக்கிறேன். இதேமாரி தானே மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து அப்படி பண்ணுறாங்க. பண்ணும்போது பாஜக பாசிசம் கூட சேர்ந்துட்டாங்க, மண்டிட்டாங்க, போயிட்டீங்க. திமுகவை கோபேக் மோடின்னு போட்டோங்க, இப்போ கம்பேக் மோடின்னு போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா பேசலையா சார் கோபேக் மோடி? பேசினாரா இல்லையா? இப்போ உடனே கம்பேக் மோடின்னு அரசு முறை பயணத்துக்கு. இதுக்கு முன்னாடி என்ன அவர் கஞ்சா விற்கிறதுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு? அவர் வரும்போதெல்லாம் பிரதமர் இருக்கும்போது அரசு முறை பயணமாக தான் வருவார். நிச்சயமா இதுதான் திமுகவுடைய அரசியல் தான். திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை, இவங்க இந்த கூட்டணி. இப்போ நீங்கள் வந்து திருமாவளவன் போனதை நம்ம சர்ச்சை ஆக்கணும்னு ஆக்கலாம். எப்படி நீங்கள் போனீங்க, பிரதமருக்கு முன்னாடி எப்படி நின்னீங்கன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இது அரசு நிகழ்ச்சி, இது அரசு நிகழ்ச்சின்னும் போது நான் போய் தான் ஆகணும், அந்த என் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நிகழ்ச்சி நான் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேன் இல்லையா? இதேமாரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கும்போது பெரிய வாயை கிழிச்சு நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏதோ இதுதான் சனாதன பாசிச பயங்கரவாதத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி மற்றவங்களாம் மண்டிட்டு ஓடுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. நிச்சயமா சார். அப்போ அவர் பகிர்ந்துருக்க கூடாதுன்றீங்களா, இல்லை மற்றவங்களை இது மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது? இல்லை, நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றது தான். இப்போ நீங்கள் போனது சரின்னு வாதிட்டீங்கன்னா பொதுவெளியில், அப்போ மற்றவங்களும் இதை தானே செய்கிறான், ஏன் நீங்கள் அப்போ அமைதியாக இருக்க வேண்டியது தானே? குறிப்பாக சில விஷயம் இப்போ சீமானவர்களே பல விஷயங்கள் இங்கே பண்ணும்போது இது வந்து பாசிசத்தை ஆதரிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி விசிகாவினர் தான் முதல் ஆளாக வந்து பேசுகிறாங்க. எல்லாம் பேசுகிறாங்க. அது ஆனால் இதுக்கு ஒரு ஆளை காணும், ஒரு குறிப்பிட்ட நபர். இப்போ ராமேஸ்வரத்தில் கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி நவாஸ் கனி போய் உட்காந்துருந்தான் பிரதமருடைய நிகழ்ச்சியில். பார்த்தீங்களா? போன வாட்டி வரும்போது இது வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அரசு நிகழ்ச்சி நாங்கள்லாம் தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. நானும் அதை வந்து இல்லை நீங்கள் போயிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட தயாராக இல்லை. இதேமாரி மற்றவங்க பண்ணும்போது மட்டும் ஏன் பொங்கி எழுறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ தானே சார் அரசியல் பண்ண முடியும். அப்போ தானே அரசியல் பண்ண முடியும். ஏன் இப்படி கீழ்த்தரமாக அரசியல் பண்ணுறது? வேறு எதனா குழப்பம் நடத்துங்க. இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க? ஒரு இல்லை, ஓப்பனாக நானும் சொல்கிறேன். இப்படி கீழ்த்தரமான அரசியல் நடத்துறது போய் வேறு எதனா குழப்பம் பாருங்கள். இல்லை, திமுக வந்து இப்போ விசிகா காங்கிரஸை கூட வச்சுக்கிறதுக்கு காரணமே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிக்கணுன்ற ஒரு நோக்கத்தாக தான் அவங்க வச்சுருக்காங்க. பாஜகனுடைய எதிர்ப்பு அதான் நான் சொன்னேன். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் பிரதமர் 2047 இந்தியாவை வல்லரசு ஆக்குவார், $10 ட்ரில்லியன் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைய செய்வார், அவர் தொலைநோக்கு பார்வையோடு இதே முதல்வர் தான் அங்கே போய் பேசிட்டு வந்தார். அதே முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வந்து மோடியா கேடியா நாங்கள் பார்த்துக்கோம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஏன் இந்த டைலாக் இது யாரை ஏமாத்தன்ற? நீங்கள் இப்படி பேசணும்னா நீங்கள் அங்கே போய் பேசியிருக்கணும். ஆனால் பொதுவெளியில் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பொதுவெளியில் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்கள ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் எல்லாமே வருது. திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இதுதான் கேள்வி. நிச்சயமா சார். பல்வேறு கேள்வி தெரியும் சார்.